அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்று ஒரு குட்டி கதை. ஒரு தவளை, அதாவது கடல் தவளை என்ன பண்ணுச்சுங்களா, வழி தவறி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்களாம். கிணத்துக்குள்ள போன உடனேயே கடல் தவளையை பார்த்து கிணத்து தவளைகள்லாம் கேட்டுச்சான், "நீ எங்கிருந்து வர?" அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு கிணத்து தவளை சொல்லிச்சான், "நான் கடல்ல இருந்து வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. கடல்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கிணத்து தவளை கேட்டுச்சான். அதுக்கு கடல் தவளை சொல்லிச்சான், இங்கிருந்து அங்க குதிச்சு காட்டுச்சான். இதை விட ரொம்ப பெருசா இருக்கும், இந்த இடத்த விட இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு அது தெரிஞ்ச மாதிரி காட்டுதான். என்னது, கடல் பெருசா இருக்குமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமா, அது ரொம்ப பெருசா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் தவளை சொல்லிச்சான். ஆனா கிணத்து தவளை சொல்லிச்சான், நீ பொய் சொல்ற. கிணத்து தவளை சொல்லுதான், இந்த கிணற விட இங்க இருக்கிற தண்ணியை விட வேற எந்த தண்ணியுமே பெருசு கிடையாது. இந்த கிணறை தவிர வேற எந்த இடமும் பெருசு கிடையாது. நீ பொய் சொல்ற, நீ வேற வேலையை பார்ப்போ, நீ என்னதான் அங்கிருந்து வந்தாலும் அதை விட இந்த கிணறு தான் பெருசு அப்படின்னு கிணத்து தவளை சொல்லிச்சான். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டே இருக்கோம், இறைவன் பற்றி புரிதல் மற்றும் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்து எல்லா இடத்திலும் இருக்கிறாரு. அவர் எல்லாம் இல்லாத இடமும் இல்லை, அவரை பற்றி புரியாத விஷயங்களும் இல்லை. அவர் அவ்வளோ பெரியவர். ஆனா நாம இந்த கிணத்து தவளையாட்டம் உள்ளுக்குள்ளே இருந்தது, இது ஏன் கடவுள் தான் பெருசு, இவர் தான் பெருசு, இவர் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். கடவுளை எங்கன்னா ஒரு எல்லை கட்டி கொண்டு அவரை குறுக்க முடியுமா கிணத்துக்குள்ள? இறைவன் என்பவன் எங்கும் எதிலும் எல்லா பொருள்களிலும் தோற்ற பொருளாகவும் நிறைந்து இருக்கிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இறைவன் பற்றிய அறிவு நாம இன்னும் எவ்வளவோ இருக்கு, இந்த கடல் அளவு இருக்கு அவரை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதற்காக நாம் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன்.